गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु विठ्ठलदास महाराज की जय. கர்தம பிரஜாபதிக்கும் தேவஹூதி அம்மாளுக்கும் பிறந்த கபில வாசுதேவர் மேலே தேவஹூதி அம்மாவுக்கு உபதேசம் பண்ணிட்டு வரார். போன அத்தியாயத்தில் மகான்களுடைய லக்ஷணத்தையும் பக்தியுடைய லக்ஷணத்தையும் சொன்ன பிரபு மேலே தன்னுடைய மதமாக இருக்கக்கூடிய சாங்கிய தத்துவத்தையும் பிரம்ம வித்தையும் கூடையே யோக மார்க்கத்தையும் பக்தி மார்க்கத்தையும் விஸ்தாரமாக மேல் வரும் அத்தியாயத்தில் சொல்கிறார். இப்போ பிரம்மவித் தத்துவத்தை சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறது போல் அம்மாட்ட பேச ஆரம்பிக்கிறார். அம்மா, இந்த உலகத்தில் அகண்டமாக இருக்கக்கூடியது பரபிரம்மம், அதான் நிர்குணம், அதுக்கு பரமாத்மா அப்படின்னு பேர். இந்த சரீரம் இருக்கே, நம்ம சரீரம், இதுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கான், அதுக்கு ஜீவாத்மா அப்படின்னு பேர். இந்த பரமாத்மா ஜீவாத்மா இது ரெண்டும் தனித்தனியாக இருக்குது. இது ஏன் தனித்தனியாக இருக்குது அப்படின்னா, ஷரீரம் அப்படின்ற ஆவரணம் இருக்கிறதுனால இது ரெண்டும் தனித்தனியாக இருக்குது. இந்த ஷரீரமாகிய ஆவரணத்தை, இந்த ஒரு ஷரீரமாகிற இந்த ஒரு தோற்றத்தை போக்கடிக்கிறதுக்கு தான் இந்த பிரம்ம வித்தை முதலிய எல்லா மார்க்கங்களும் இருக்குது. அது மேலே நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்லும்போது பெரியவாள்லாம் சொல்லுவா, இந்த ஆகாசத்துக்கும் இந்த சரீரத்துக்கும் இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மாவை எப்படி பிரிக்கணும்னா, அகண்டமாக பரமாத்மா எல்லா இடத்துலையும் எங்கேயும் நிறைஞ்சு இருக்கார், இந்த சரீரத்துக்குள்ளேயும் ஜீவாத்மாவாக அவர் தான் இருக்கார். ஆனால் அந்த சரீரமாகிற ஆவரணத்தை எப்படி எடுக்கணும்னா, இப்போ உலகத்தில் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம வெளியில் பார்த்தா ஆகாசம் தெரியறது, ஒரு பானையை கொண்டு கவுத்து வைக்கிறோன்னா அந்த பானைக்குள்ளேயும் ஒரு ஆகாசம் இருக்குது. ஆகாசம்னா என்னென்னா எம்டி ஸ்பேஸ், விண்வெளி இருக்கே, எதுக்கு ஆகாசம்னு பேர். இந்த எம்டி ஸ்பேஸ் எங்கே இருந்தாலும் அதுக்கு ஆகாசம்தான். இப்படி பானையை கவுத்து போட்டோன்னா அதுக்குள்ளே இருக்கிறதும் எம்டி ஸ்பேஸ் தானே. இப்போது இதுக்கு கட்டாகாசம்னு பேர். வெளில இருக்கிறது அகண்டமாக இருக்கக்கூடிய ஆகாசம். இந்த வெளியில் இருக்கிற அகண்டமான ஆகாசத்தை இந்த கட்டம், இந்த குடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசத்தை போய் அடையணும்னு முயற்சி பண்ணுறது, ஆனாலும் முடியல. ஏன் முடியல அப்படின்னா, அந்த கட்டம், அந்த குடம், பானை அப்படின்ற ஆவரணம் இருக்கிறதுனால அதுலேருந்து இதால் வெளில போக முடியல. அதனால் இது ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ உள்ளேருந்து பிடிச்சி கஷ்டப்பட்டு வெளிலெல்லாம் போய் அதை போய் தள்ளணுன்ற அவசியமெல்லாம் இல்லை. இந்த கட்டம் அப்படின்ற இந்த ஆவரணம் இருக்கே, இந்த குடம், அதை நீ உடைச்சனாலே போதும், உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த கட்டாகாசமானது வெளியில் அகண்டமாக இருக்கக்கூடிய அந்த ஆகாசத்தோடு போய் சேர்ந்துடும். அதே போல் இந்த கட்டம், குடம் போல, பானை போல இந்த சரீரமாக ஆகிற ஒரு ஆவரணம் இந்த உள்ளே இருக்கிற ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் சேர விடாமல் கோடிக்கணக்கான வருஷம் காத்துட்டே வரதான் இந்த புண்ணியம் பாப்பம் கர்மாக்களை வச்சுன்றது நகர்ந்து போயிட்டே இருக்குது. எப்படியோ தப்பிச்சுட்டு அது பரமாத்மா கூட சேரலான்னு பார்த்தா சேர விடமாட்டேங்கிறது இந்த காமக்ரோதங்கள் புண்ணிய பாபங்கள் எல்லாம் சேர்ந்துண்டு. அதை நீ போக்கடிக்கணும்னா அதுக்கு மேலே நான் உனக்கு பிரம்ம வித்தையும் அதுக்கு வேணுங்கிற யோக மார்க்கமும் பக்தி மார்க்கமும் சொல்கிறேன்னு இந்த அத்தியாயத்தில் விஸ்தாரமாக ஆரம்பிக்கிறார் தன்னுடைய தத்துவமாக இருக்கக்கூடிய சாங்கிய தத்துவத்தை. பகவானால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த ஜீவனானது அமிர்தமயமாக தான் முதல்ல இருக்கான். அந்த பகவானை போய் அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் சிருஷ்டியே ஆகிறது. இந்த சிருஷ்டி சாதாரணமாக எல்லாம் சேர்ந்து தானே சிருஷ்டி ஆறுது. இந்த அவித்தையும் மாயும் கூடயே சேர்ந்த சிருஷ்டி ஆறுதான் இந்த ஜீவாத்மாக்கு. அப்படி இந்த அவித்தையானது சிருஷ்டியான உடனே இந்த ஜீவாத்மா முதல்ல அவித்தையை போய் எடுத்துன்றது தான் வாசனா பலத்தினால. அந்த வாசனா பலத்தினால அவித்தையை எடுத்துக்கிறதுனால இந்த ஞான மார்க்கத்தில் போகாதபடிக்கு இந்த இந்திரியங்களுக்கு அதுக்கு வேணுங்கிறத கொடுத்துட்டு அதை சந்தோஷப்படுத்திண்டு இந்த ஞானத்தையே மறைக்கக்கூடிய இந்த இந்திரிய ஜென்மமாக இருக்கக்கூடிய விஷய சுகத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய மோகமானது இந்த ஜீவாத்மானுடைய சரீரத்தோடு சேர்ந்து அப்படியே அவனை சுத்தின்றது. அதனால் அந்த ஞானத்தை போய் அவனால் அடைய முடியாதபடிக்கு இந்த மோகமானது இவனை பிடிச்சின்றது. இந்த மோகம் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, தான் தன்னுடையது அகங்காரம் அமகாரங்கள்லாம் உற்பத்தியாகி இப்படி உலகத்தில் விவகாரங்கள்லாம் நடந்து இப்படி புண்ணிய பாபத்தோட இந்த ஜீவனானது பகவானை மறந்து சஞ்சாரிக்க ஆரம்பிச்சிடுறது. ஆனால் இயல்பாக பார்த்தா சிருஷ்டியான உடனே இது பகவானோட இரண்டல கரக்கறக்காக தான் இது சுவாபாவிகமாக உண்டானது அப்படின்னு கபிலர் சொல்கிறார். இந்த ஜீவாத்மா பரமாத்மா பற்றி சொல்கிறாரோ, இந்த ஜீவாத்மானது பரதந்திரம், சுதந்திரம் கிடையாது. ஆனால் அந்த பரமாத்மாவுக்கு சுதந்திரம் உண்டு.
பரதந்திரம் சுதந்திரம் தான் என்னன்னா, இந்த ஜீவாத்மா எப்படி பிறந்தாலும் தன்னுடைய கர்மாவை வச்சு புண்ணிய பாபங்களை வச்சு தான் இந்த ஜீவாத்மா அவனுடைய வாழ்க்கையானது நடக்கிறது. ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு இவர் சொல்லும்போது, முதல்லையே எடுத்த உடனே பகவன் மாயையினால் இந்த ஜீவாத்மா அவித்தையை ஸ்வீகரிச்சுக்கிறதான். அதனால் அந்த அவித்தையை ஸ்வீகரிச்சுன்றதுனால கர்மா ஆனது அந்த அவித்தையோடு சேர்ந்து வந்துடுறது. இந்த கர்மா ஆனது வந்ததுனால இதனுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய ஜனன மரணமாகிறது உண்டாகிறது. இந்த கர்மாவின் அடிப்படையில் இத்தனை நாள் வாழலாம், இத்தனை நாள் மரணிக்கிறான், திரும்ப பிறக்கிறான், திரும்ப வாழறான், இந்த ஒரு பாபத்தினால இந்த சரீரத்தை எடுத்துக்கிறான், இந்த ஒரு புண்ணியத்தினால இந்த சரீரத்தை எடுத்துக்கிறான். இந்த கர்மாவானது இப்படி வந்து இந்த ஜீவனோட சேர்ந்து ஜனன மரண பிரவாகத்தை கர்மாவோட சேர்ந்து உண்டாக்குகிறது. அப்பேற்பட்ட அந்த ஜீவாத்மாவானது ஒரு சரீரத்தை எடுத்துட்டு இந்த உலகத்தில் இருக்கிற இந்த கர்ம பலனெல்லாம் அனுபவிச்சுட்டு இப்படி அதுக்கு தேவைப்படக்கூடிய இந்திரியங்கள், அந்த ஞானேந்திரியங்கள் சொல்லக்கூடிய செயலை செய்யக்கூடிய கர்மேந்திரியங்கள் இப்படின்னு இது எல்லாத்தையும் உண்டாக்கிண்டு இந்த கர்ம பலனால் இப்படி இந்த ஜீவன் ஆகிறது இந்த பூலோகத்தில் வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறார். இப்படி சொல்லி முடித்த அந்த கபில வாசுதேவனை பார்த்து தேவஹூதி அம்மா கேட்குறாலாம், ரொம்ப சந்தோஷம், நீ வந்து இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லின்னு வர கபிலா, இதில் இந்த உலகத்தை உண்டாக்கிக்கிறதுக்கு ஸ்தூலமாகவும் சூக்ஷ்மமாகவும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வச்சுட்டு இந்த அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மமானது பரமாத்மாவானது இந்த மாயையை வச்சுன்னு இந்த உலகத்தை உண்டாக்கினதுன்னு சொல்கிற. அப்படி உண்டாக்கினதுன்னா எதெல்லாம் வச்சுட்டு எந்த தத்துவங்கள்லாம் வச்சுட்டு பிரதானமாக இந்த உலகத்தை உண்டாக்கினது அப்படின்னு எல்லோருக்கும் பார்த்தா இந்த உலகம் எப்படி உண்டானது அப்படின்றதுல தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆசையாக இருக்கா. அதை பற்றின ஒரு கேள்வியை இப்போ கபில வாசுதேவன்ட்ட தேவஹூதி கேட்குறா. இப்படி கேள்வி கேட்ட அம்மாவை பார்த்து மேலே கபில வாசுதேவன் பதில் சொல்கிறார், இந்த உலகம் இப்படி உண்டானதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா பகவானுடைய சக்தியாக இருக்கக்கூடிய மாயை. இதை மாயன்னு சொல்லுவா, பிரகிருதின்னு சொல்லுவா, அவ்யக்தம்னு சொல்லுவா, எப்படி வேணாலும் சொன்னாலும் பரவாயில்ல, இதுக்கு மாயேன்னு பேர். இந்த மாயை என்ன பண்ணணும்னா எல்லாம் அசத்தியமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை நம்மளுக்கு சத்தியமாக காண்பிக்கும், நம்மளுக்கு மாயை உண்டாக்கும். ஆனால் அந்த மாயை ஆகிற தன்மைக்கு மாயை கிடையவே கிடையாது. ஏன்னா அது பகவானுடைய சக்தியாக இருக்கிறதுனால அதுக்கு தெரியும் இந்த உலகம் அசத்தியம்ன்றது. ஆனால் அதனுடைய காரியம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை பேருக்கும் அந்த பரபிரம்மத்தை மறைச்சி லோக விவகாரத்தை பண்ணக்கூடிய இந்த மாயையாகிற தோற்றத்தை காண்பிக்கிறதா அந்த மாயையினுடைய வேலை. ஆனால் அந்த மாயைக்கிட்டேந்து வரக்கூடிய இந்த மாயையினால் வரக்கூடிய பிரச்சனையானது அந்த மாயை தாக்காது. அதான் மாயையினுடைய மகிமைன்னு இப்படி பகவானுடைய சக்தின்னு அதை வர்ணிக்கிறார். முதல்ல அதுலேருந்து தான் அந்த உலகம் உண்டாச்சுன்னு ஆரம்பிக்கிறார். மேலே கபில வாசுதேவன் ஜெகத் திருஷ்டி சொல்லும் வாயில் முன்பு சொன்னது போல தான், மைத்ரேயர் சொன்ன மாதிரி தான், அவ்யக்தம் மகத்து அகங்காரம் முதல்ல இந்த 3 தத்துவங்கள் உண்டாச்சு. அப்புறம் பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், மொத்தம் 23 தத்துவங்கள் ஆச்சு. அடுத்தது 24வதாக எல்லாத்துக்கும் பவராக இருக்கக்கூடிய மனசை சிருஷ்டி பண்ணினார். இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக ஒன்று இருக்கான். அது என்னதுன்னா அதுதான் காலம் அப்படின்னு சொல்லிட்டு 25வது தத்துவமாக பூருஷ பஞ்சவிம்சகான்னு சாட்சாத் பகவான் தான் காலன் அப்படின்னு வர்ணிக்கிறார். இந்த காலம்ன்றது வேறு ஏதோ கிடையாது, பகவான் தான் காலஸ்வரூபியாக இருந்து எல்லாத்தையும் நடத்தி செஞ்சுருக்கார். இந்த காலத்துக்குள்ள பவர் வேறு எதுக்குமே கிடையாது. எல்லாரும் இப்போ லௌகிகமாக சொல்கிறதே அதானே, இந்த டைம் தானே எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணுறது அப்படின்னு ரிசர்ச்சில் சொல்கிறா. இதை நம்ம முன்னாடியே நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்கா, காலஸ்வரூபியாக இருந்து பகவான் எல்லாத்தையும் நடத்தி சொல்கிறார் அப்படின்னு 25வது தத்துவமாக இந்த காலத்தை சொல்கிறார். இப்போ ஏற்பட்ட இந்த காலத்தை பார்த்து எல்லாரும் பயப்படுறார்களாம். எல்லாரும்னா என்னென்னா மனுஷர்கள் எல்லாருக்குமே இந்த பயம் உண்டே. நல்ல காலம் வந்தால் கெட்ட காலம் வரும், கெட்ட காலம் வந்தால் நல்ல காலம் வரும், இப்படி இந்த காலத்தை நினச்சி ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கணும். இந்த பயம் நம்மளுக்கு மாத்திரம் இல்லையா, தேவர்களுக்கு அதுக்கு மேலே உள்ளவர்களுக்கு எல்லோரும் பிரம்மதேவன் பரியந்தம் இந்த காலத்தை நினச்சா ஒரு பயம் இருக்க தான் இருக்குமா, நல்ல காலம் கெட்ட காலம்னு. ஏன்னா இந்த காலத்தை நினச்சி பயப்படுறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த காலமே பகவானுடைய ஸ்வரூபமாக இருக்கிறதுனால இந்த காலத்தை பற்றின உள்ள பயம் எல்லாருக்கும் இருக்க தான் இருக்கும் அப்படின்ட்டு. தேவஹூதி அம்மா கேட்கும்போது இதுக்கு மூலாதாரமாக எந்த பொருள் இருந்தது, எப்படி இந்த உலகம் உண்டாச்சுன்னு கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லுவது போது கபிலர் சொல்கிறாராம், முதல்ல உண்டானது மாயை. இந்த மாயை வச்சு பகவான் உண்டாக்கினார். அந்த மாயைக்கு அப்புறம் அடுத்தது உண்டான தத்துவம், முதல் தத்துவம் எதுன்னா மகத்து அப்படின்றார்.
மகத்துன்னா இந்த உலகம் உண்டாகிறதுக்கு தேவையான ஆதாரமான பொருள் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இந்த பிரகாசம், சில இடத்துல பிரகாசத்தை வர்ணிச்சிருக்கு. பிரகாசம்னா என்னென்ன, இந்த வெளிச்சம் இருக்கே, லைட் இருக்கே, இதை மகத்துன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த லைட்டு மாத்திரம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும், என்ன விவகாரம் நடக்கும், எதுவுமே கிடையாதோன்னு. சூரியன் இப்படி போயிட்டார்னா என்ன நடக்கும், இருட்டில் எந்த விவகாரம் நடக்காது, எல்லாம் அப்படியே நிற்கும். இந்த பிரகாசமானது தான் இந்த உலகத்தையே அழுத்தி செல்றது. எவ்வளோ கோடிக்கணக்கான மைல் தூரத்தில் ஒரு நட்சத்திரம் இப்படி மினுமினுக்கும் போது அங்கேருந்து இந்த பிரகாசத்தினால தானே தெரியறது. அப்பேற்பட்ட இந்த பிரகாசமானது தான் இந்த உலகத்துக்கு ஆதார பொருளாக இருக்குது. இந்த மாயை உண்டான உடனே அந்த வெளிச்சம் பிரகாசமானது உண்டானதுன்னு சொல்கிறார். இந்த மகத்தானது சுத்த சத்துவகுணத்தினால உண்டானதான். அடுத்த தத்துவத்தை அகங்கார தத்துவத்தை சொல்கிறார். இந்த அகங்கார தத்துவம்னா என்னன்னா, பிரித்து காண்பிக்கிறது. இப்போ கண்டமே இல்லாத அகண்டமாக இருக்கும்போது அது பரபிரம்மம்னு சொல்கிறோம். கண்டம்னா பிரிவு ஒவ்வொன்றுத்துக்கும் எது அதுன்னு பிரித்து இருந்தால் தானே அதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். அதுக்குன்னு தனித்தனியாக கர்மாக்கள் புண்ணிய பாப்பங்கள் இப்படிலாம் இருந்தால் தானே அது வரைக்கும் அது செயல்படும். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா, அதுக்கு தான் அகங்கார தத்துவமானது உண்டாச்சு. அப்படின்னா இந்த அகங்கார தத்துவமானது தமஸ் தத்துவத்திலேருந்து உண்டானது. அந்த தமஸ் தத்துவத்திலேருந்து உண்டான அகங்காரமானது சுத்த சத்துவகுணத்திலேருந்து உண்டான இந்த மகத்தத்துவத்துக்குள்ளே லயமாயிடும். இந்த மகத்தத்துவமானது மாயக்குள்ளே லயமாயிடும். இந்த மானையானது அந்த பரபிரம்மத்தோட லயமாயிடும்னு ஜெகத் சிருஷ்டியை வத்திரேகமாகவும் சொல்லிட்டு வர. இப்போ பகவான்கிட்டேருந்து மாயை உண்டானதுன்னு சொல்லது போக இப்படி பின்னாடிலேருந்து பகவானோட ஐக்கியமாகுது அப்படின்றத இங்கே சொல்லி மேலே திரும்பவும் ஜெகத் சிருஷ்டியை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்பேற்பட்ட மகத்தத்துவத்திலேருந்து சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படின்ற ஆதாரமாக இருக்கக்கூடிய குணங்களும் உண்டானது. இந்த மகத்தத்துவம் சுத்த சத்துவகுணமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மகத்தத்துவத்திலேருந்தே மற்ற இந்த ரஜஸ் தமஸ் இவைகள் உண்டானது. இவைகள் உண்டானதுக்கப்புறம் இதோட சேர்ந்து அகங்கார தத்துவமானது உண்டானது. இந்த அகங்கார தத்துவத்திலேயே பலவிதமான அகங்காரங்கள் இருக்குது. அவைகள் என்னென்னு மேலே வர்ணிக்கிறார். இந்த தாமச தத்துவத்திலேருந்து உண்டானது தான் இந்த அகங்கார தத்துவம். அந்த அகங்கார தத்துவத்துக்குள்ளேயே 3 பிரிவு இருக்கான். சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தமோ அகங்காரம். முதல்ல இருக்கிற சாத்விக அகங்கார தத்துவம்னா அதுக்கு வைகாரிகம்னு பேர். அந்த வைகாரிகம் அப்படின்ற இந்த சாத்விக அகங்காரத்திலேருந்து இந்த மனசாகிறது உண்டானது. அடுத்தது தைஜசம் அப்படின்ற இந்த ராஜச அகங்காரத்திலேருந்து புத்தியானது உண்டானது. இந்த தைஜசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராஜச அகங்காரின் அடிப்படையில் இந்த ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் உண்டான. அடுத்தது தாமச அகங்காரத்திலேருந்து இந்த பஞ்சபூதங்கள் அதனுடைய தன்மாத்திரைகள் உண்டான அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த அகங்கார தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த இப்போ 24 தத்துவங்கள்னு சொல்லி காலம் 25ன்னு சொல்லனே, இதுக்கும் அதிஷ்டானமாக இருக்கிறது இந்த அகங்கார தத்துவம். அந்த அகங்கார தத்துவம் மகத்தத்துவத்திலேருந்து உண்டாருது. அந்த மகத்தானது மாயையிலேருந்து உண்டானது. இந்த மாய பகவானுடைய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். மேலே இந்த பஞ்சபூதங்களை பற்றி சொல்லிட்டு வர்றார். இந்த பஞ்சபூதத்தில் முதல்ல உண்டானது பெருசு அகண்டமாக இருக்கக்கூடியது இந்த ஆகாசம்தான். இந்த ஆகாசத்தினுடைய தன்மாத்திரை என்னன்னா சப்தம். இந்த ஆகாயத்தில் தான் மற்ற வாயுவும் அக்னியும் பூமியும் ஜலமும் எல்லாமே இந்த ஆகாசத்தில் தான் இருக்குது. இந்த ஆகாசம் தான் அதிஷ்டானமாக இருக்குது. இந்த ஆகாசத்தினுடைய தன்மாத்திரை எதுன்னா சப்தம். அப்பேற்பட்ட இந்த ஆகாசத்திலேருந்து ஸ்பர்ஷம் அப்படின்ற ஒரு தன்மாத்திரை உண்டாகிறது. அந்த ஸ்பர்ஷம் எதை அவலம்பிச்சு வருதுன்னா அது வாயு அப்படின்ற அந்த பஞ்சபூதத்தை அடுத்தது உண்டாக்குகிறதாம். அப்பேற்பட்ட அந்த வாயுனுடைய ஸ்பர்ஷத்துக்கு இந்த ஜீவன் அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு என்ன வேணும்னா அதுக்கு தான் இந்த சர்மம் தோல் அப்படின்ற இந்த இந்திரியமானது உண்டாச்சு அப்படின்னு சொல்கிறார். இப்படி சொல்லிட்டு வரும்போது அற்புதமான ஒரு விஷயம் சொல்கிறார் கபில வாசுதேவன். இந்த வாயுனுடைய காரியத்தை சொல்கிறாராம். இந்த வாயிலோட காரியம் என்னென்னா சாலனம் வியூகனம் பிராப்திகின்னு ஒரு பொருளை எடுத்துட்டு தன் கூட எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல போய் சேர்க்கறது, ஒரு போஸ்ட்மேன் மாதிரி. இதுதான் இந்த உலகத்தில் இந்த வாயுனுடைய சக்தி. அப்படி தானே எங்கேயோ இருக்கிற மேகங்களை அப்படியே 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 அடித்து கொண்டு நமக்கு மழையாக பெய்ய வைக்கிறது. எங்கேயோ இருக்கிற பட்சி இன்னொரு நாடு வழியும் பறக்கிறதுக்கு எது உபயோகமாக இருக்குது? வாயு தான் இருக்குது. எங்கேயோ இருக்கிற அந்த தூளி இவைகள் எல்லாம் நம்மக்கிட்ட சேர்க்கறதுக்கு எல்லா விதத்துக்கும் பார்த்தா இந்த வாயு சஞ்சாரம் தான் இந்த பூமியை சுற்றி 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 அதுக்குன்னு உள்ள நல்லதையும் க்ஷேமத்தையும் பண்ணிட்டு இந்த வாயுனுடைய
காரியம் என்னன்னா சாலனம் யூகனம் பிராப்திஹீனா, எல்லாம் அந்தந்த இடத்துல கொண்டு சேர்க்கறதே இந்த வாயுவனுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வாயுவனுடைய தன்மாத்திரையாக இருக்கக்கூடிய ஸ்பர்ஷத்தை நாம் உணர்வதுக்கு நம்மளுக்கு சர்மமாக கர்மேந்திரியத்தை உண்டாக்கினார். அப்பேற்பட்ட வாயு தன்மாத்திரையிலேருந்து ரூபம்ன்ற தன்மாத்திரை உண்டாகிறது. அந்த ரூபம்ன்ற தன்மாத்திரை என்று அக்னி அப்படின்ற பஞ்சபூதத்தை உண்டாக்கினது. இந்த ரூபமாகிற தன்மாத்திரையும் இந்த பஞ்சபூதங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய அக்னியை நாம் அனுபவிக்கணும்னா அதுக்கு பார்க்கறது சக்ஷுஸ் அப்படின்ற இந்த கண்கள் ஞானேந்திரியத்தை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக இந்த ஒவ்வொரு பூதங்களுடைய காரியத்தையும் சொல்லிட்டு வர. வாயுனுடைய காரியம் என்ன? போஸ்ட்மேன் மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கறது. இந்த அக்னியினுடைய காரியம் என்னன்னா அழிக்கிறதான். அழிக்கிறதுனா என்ன அர்த்தம்? போய் எல்லா இடத்தையும் எல்லாத்தையும் எரித்து சாம்பல் ஆக்கிறதுன்றல எனர்ஜியை கிரியேட் பண்ணுறது இந்த அக்னி தான் அப்படின்னு சொல்கிற. இப்படி உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருளையும் தன்னுடைய சூட்டுனால எரித்து அதனுடைய பரிணாமத்தையே மாற்றி அதுலேருந்து எனர்ஜியை உண்டாக்கி அதை வேற ஒரு பரிணாமத்துக்கு கொண்டு போகிற உள்ள சக்தி இந்த அக்னிக்கு தான் இருக்குது. இதை அதுக்கு வேலையாக கொடுத்து அதை பண்ண சொல்லியிருக்கார். அதனால் அக்னின்னா அக்னி போய் ஒரு இடத்துல அதை அழிச்சதுன்னா அந்த அழிஞ்சு அதனுடைய ஸ்வரூபமானது வேற ஒரு விதமாக அந்த எனர்ஜியானது மாறுறது. இது அக்னியினுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்னியிலேருந்து அடுத்தது என்ன உண்டானதுன்னு சொல்ல வர. அந்த அக்னின்ற பஞ்சபூதத்திலேருந்து ரசம் அப்படின்ற ஒரு தன்மாத்திரை உண்டானது. இந்த ரசம் அப்படின்ற இந்த தன்மாத்திரை ஜலத்தை உண்டாக்குகிறது. அந்த ஜலமாகிற இந்த ஜலத்தை நாம் ருச்சிப்பறக்கிறதுக்கு நாக்கு அப்படின்ற ஞானேந்திரியம் உண்டாக்குகிறது. இந்த நாக்காகிற ஞானேந்திரத்தினுடைய சுபாவம் என்னென்னா ருச்சி. ருச்சின்னா ஒரு விதமாக இல்லையோன்னோ ருச்சி அப்படி இருக்குது. கசப்பு, உரைப்பு, புளிப்பு, மதுரம் அப்படின்னு துவர்ப்புன்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட ருச்சிகள் 5 விதமான ருச்சிகள் இருக்குது. நிறையா அதுக்குள்ளே உள்ள ருச்சிகள் இப்படிலாம் இருக்குன்னு சொல்கிறோமோன்னோ இது எல்லாத்தையும் ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த நாக்கு என்ற ஞானேந்திரியத்தில் தான். இந்த ஞானேந்திரியத்தினுடைய வேலை என்னன்னா ஒரு மனுஷனுக்கு திருப்தியே இதில் தானே. நீங்கள் எவ்வளோ நிறையா ஆகாரம் சாப்பிடுங்க, வயிறு தான் ரொம்பவே தவிர, ஆனால் அது ருச்சிகரமாக இல்லைன்னா உங்களுக்கு திருப்தி அடையிறதோ. ஆனால் நம்ம கொஞ்சம் ஆகாரம் சாப்பிட்டாலும் ருச்சிகரமாக சாப்பிட்டோன்னா திருப்தி அடையிறமோன்னோ இந்த திருப்தி மாத்திரம் இந்த நாக்கு என்ற இந்திரியத்திலேருந்து தான் ஒருத்தனுக்கு கிடைக்கும். அப்படிதான் இந்த திருப்தி ஒரு மனிதனை ஒரு ஜீவனை திருப்திப்படுத்துறது தான் இந்த நாக்கினுடைய வேலை அப்படின்னு அதனுடைய வேலையை சொல்கிறார். அப்பேற்பட்ட இந்த ரசம், இந்த ஜலம் அப்படின்ற பஞ்சபூதத்திலேருந்து அடுத்தது கந்தம் அப்படின்ற தன்மாத்திரை உண்டானது. இந்த தன்மாத்திரைக்கு அடிப்படையாக பூமி அப்படின்ற பஞ்சபூதம் உண்டாகிறது. இந்த பூமியை இந்த கந்தமாகிற தன்மாத்திரையை நாம் ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு மூக்கு அப்படின்ற ஞானேந்திரியம் இது உண்டானது அப்படின்றார். இதுக்கு அடிப்படை என்னன்னா இந்த கந்தம் தானா. இந்த பூமிக்குள்ளே நம்ம எத்தனையோ போட்டாலும் அது அப்படியே இந்த ஒரு பயிர் போட்டோன்னா அது அப்படியே இது பண்ணி மரமாகி நம்மளுக்கு நல்லதெல்லாம் கொடுக்குறதுனோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா இந்த கந்தத்தினால தான் அது ஒவ்வொன்றும் சேர்ந்துண்டு அது பரிணாமமாக மாறி உள்ளேந்து நம்மளுக்கு பலனை கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறார். இப்பேற்பட்ட விஷயம் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணால் அவைகள் அங்கங்கே அப்படியே நிற்கிறதா, எதுவும் சலிக்காமல். அப்புறம் பிரபு என்ன பண்ணுறாருனா இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு அண்டமாக மாற்றி மேலே அதில் இந்த ஜெகத் சிருஷ்டி ஆனதை பண்ணி பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கும் மேலே இந்த விராட் ஸ்வரூபம்னு வர்ணிக்கிறாரே அது எப்படி வந்ததுன்றதை மேலே இவருடைய பாணியில் சொல்கிறார். இப்போ என்ன ஆகுதுன்னா இத்தனை விஷயங்களும் சேர்ந்து ஒரு விராட் ரூபமாக மாறுறதாம். இப்போ நம்மளுக்கு பார்த்தா விராட் ஸ்வரூபன்னு பார்த்தா ஏதோ 1000 தலைகள், 1000 கால்கள், 1000 கைகள், 1000 ஆயுதங்கள் ஏந்தினது போல் இருக்கும். ஆனால் கிட்டக்க போய் நீங்கள் பார்த்தேன்னா இந்த தத்துவங்கள், பூமி, அப்புறம் கண்கள் பார்த்தா சூரியன், அப்புறம் வாக்கில் அக்னி, இந்த மாதிரி தான் இருக்குமா. அப்படியே வெளில நம்ம ஜூம் அவுட் பண்ணி பார்க்கும்போது தான் இப்படி விஸ்வரூபமாக விராட் ரூபமாக காமிக்கும். ஆனால் கிட்டக்க போக போக போய் பார்த்தா இது நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த பஞ்சபூதங்கள் தேவதைகள்னு இப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விராட் ரூபத்தை மேலே வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். இவ்வாறு இந்த விராட் ஸ்வரூபனாக இருக்கக்கூடிய புருஷனில் நட்சத்திரங்கள், நவக்கிரகங்கள், மற்ற தேவர்கள், அசுரர்கள், நதிகள், ஓஷதிகள், அப்புறம் பூமி, மலைகள், இவைகள் எல்லாம் இருந்து தான் இந்த விராட் புருஷனானது உண்டானது போல ஒரு தோற்றம்னு சொன்னல. இந்த விராட் புருஷனாக உண்டான அந்த பிரபு அப்படி அவரும் சலிக்காமல் இருந்தாராம் இந்த உலகத்தில். மேலே இந்த சர்க்கத்தில் இந்த அத்தியாயத்தில் பார்த்தேன்னா நோததிஷ்டத்து நோததிஷ்டத்து ந உத்திஷ்டத்து ந உத்திஷ்டத்துன்னே வரும், ந உததிஷ்டத்து ந உததிஷ்டத்துன்னே வரும்.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா எழுந்துக்கலன்னு மேலே இந்த பாராயணம் பண்ணும்போது தெரியும். ஏன்னா இப்போ ஏற்பட்ட இந்த பஞ்சபூதங்கள் தேவதைகள் எல்லாரும் உண்டாகி அவரவர்கள் இந்த விராட் ரூபனை எழுந்து நிறுத்தணுன்றதுக்காக முயற்சி பண்ணுறாலாம், நடக்கலையாம். யார் எந்தெந்த இடத்துக்கு போய் இதை முயற்சி பண்ணுறான்றத அதை சொல்லிகிட்டே வர்றார். முதல்ல என்ன பண்ணார்னா, அக்னி அந்த விராட் ரூபனாக இருக்கக்கூடிய வாயாகிற அந்த தன்மைக்குள்ளே தான் பூந்து எப்படியாவது இந்த விராட் ரூபனை எழுதி நிறுத்திடணும்னு நினைக்கிறார். ஆனால் அக்னியால் அது முடியல. அப்பேற்பட்ட விராட் புருஷனாக இருக்கக்கூடிய அந்த பிரபுவனுடைய மூக்கு வழியாக வாயு தான் தானே சுவாசத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்கும், தான் எழுப்பிடுவோன்னு நினைக்கிறாராம், அவரால் முடியலையாம். உடனே அங்கேருந்து சூரியன் வராராம், நான் வந்தால் எல்லாரும் எழுதுன்றுவா, நான் தானே எல்லாரையும் கார்த்தால எழுப்புறேன், அதனால் எப்படியாவது நான் இந்த கண்களுக்குள்ளே பூந்து இந்த விராட் ஸ்வரூபனை எழுப்பிடுறேன் அப்படின்றதுக்காக இந்த கண்களுக்குள்ளே அந்த சூரியன் பூந்துண்டாராம். இப்போ எழுப்பிடலான்னு அப்பையும் சூரியனாலையும் அவர் எழுப்ப முடியலையாம். திக்குக்களே ஒரு தேவதைகள் தானே, அந்த திக்குக்கள் பகவானுடைய காது மூலியமாக உள்ளே போய் நாங்கள் எல்லாரும் எழுப்பிடுறோம் அப்படின்னா அப்பையும் எழுந்துக்கலையாம். அப்புறம் அந்த ஓஷதிகள் நதிகள் இவைகள்லாம் என்ன பண்ணதுன்னா, அந்த விராட் ரூபனின் ரோமங்கள் அந்த முடிக்கு நடுப்புற இருக்கிற அந்த துவாரம் வழியாக உள்ளே போய் நாங்களை எல்லாம் எழுப்பிடுறோம் இந்த விராட் ரூபனை அப்படின்ன உடனே அது முயற்சி பண்ணி பார்த்தது, அதுவும் எழுப்ப முடியல இந்த விராட் ரூபனை. யமதர்மராஜாவாக இருக்கக்கூடிய மிருத்யு அதிபதியாக இருக்கக்கூடிய சாட்சாத் அந்த யமதேவனே இந்த அபானன் மூலியமாக உள்ளே போய் தான் இந்த விராட் ரூபத்தை எழுப்பிடுவோன்னு முயற்சி பண்ணுறார், அப்பையும் எழுந்துக்கவில்லையாம். அதுக்கும் மேலே மகாவிஷ்ணு வராராம், எப்படியாவது இந்த விராட் ரூபனை எழுப்பிடுவோன்னு. மகாவிஷ்ணு அந்த கால்களுக்குள்ளே உள்ளே பூந்துட்டு இப்படி கலப்புறாராம், அப்பையும் அந்த விராட் ரூபனை எழுப்ப முடியலையாம். சமுத்திரங்கள் நதிகள்லாம் என்ன பண்ணுறதுன்னா, ரத்தத்தோடு சேர்ந்துட்டு ரத்த சஞ்சாரத்தினால இந்த விராட் ரூபனை எழுப்பிடலான்னு நினைக்கிறதா, அதால் எழுப்ப முடியலையாம். உடனே அங்கேருந்து பிரம்மதேவன் வராரா, இது எல்லாத்துக்கும் காரணம் புத்தி தான், புத்தினால என்ன வேணாலும் பண்ணிட முடியும், இந்த புத்தி ஒழுங்காக இருந்தால் தானே எல்லாம் ஒர்க் ஆகும், செயல்படும், அதனால் நான் எப்படியாவது புத்திக்குள்ளே புகுந்து இந்த விராட் ரூபனை எழுப்பிடுறேன் அப்படின்னு இந்த புத்திக்குள்ளே புகுந்து பிரம்மதேவன் முயற்சி பண்ணுறாராம். அப்பயும் அந்த விராட் ஸ்வரூபனால் எழுந்துக்க முடியலையாம். மேலே சாட்சாத் கைலாசாதிபதியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் தான் இதை எழுப்பிடலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே போடுறாராம் பரமேஸ்வரன். எப்படி அவர் புகுந்து எழுப்பலான்னு நினைக்கிறார், அப்போயும் எழுந்துக்கலையாம். என்னென்னா, இந்த திரிமூர்த்திகள் இந்த உலகத்தை ஜெகத் சிருஷ்டி பண்ணக்கூடிய பிரம்மா, ஜகத்தை காக்கக்கூடிய மகாவிஷ்ணு, ஜகத்தை அழிக்கக்கூடிய பரமேஸ்வரன், திரிமூர்த்திகளும் முயற்சி பண்ணி இந்த விராட் ரூபனை எழுப்ப முடியலன்னும் போது அங்கேருந்து க்ஷேத்ரஜன்னு ஒருத்தர் வரார். அந்த க்ஷேத்ரஜன் என்ன தத்துவம் அப்படின்னா, எந்த ஒரு பொருள் இந்த உலகத்தையே உண்டாக்குறதுக்கு காரணமாக இருந்து பரபிரம்மமாக இருந்து இந்த உலகத்தை ஆட்டி படைஞ்சு எல்லாத்தையும் உண்டாக்கினதோ அந்த ஒரு பொருள் சித்தம் அப்படின்ற ஒரு பதார்த்தத்தை வச்சுட்டு இந்த இந்த விராட் ஸ்வரூபனாக இருக்கக்கூடிய அவன் சரீரத்துக்குள்ளே இப்படி கரண்ட் பாஸ் ஆவது போல அந்த க்ஷேத்ரஜர் வந்தாராம். இந்த சித்தம்னு என்ன பேருன்னா, இந்த சித்தத்துக்கு மகான்கள்லாம் சொல்லும்போது இந்த மனசுக்கும் இந்திரியங்களுக்கும் நடுப்புற சொல்லக்கூடிய இந்த ஒரு வயரிங் மாதிரி வச்சுக்கலாம். என்னென்னா, இப்போ இங்கேருந்து ஒரு சுவிட்சை போடுறோம், மேலே இந்த ஃபேன் ஓடுறதுனா இந்த சுவிட்சுக்கும் அந்த ஃபேனுக்கும் சம்பந்தம் இந்த வயர் தானே, இந்த வயர் மாத்திரம் ஒழுங்காக இல்லைனா இந்த ஃபேன் ஓடுமோ, அந்த மாதிரி இந்த சித்தமானது தான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்க உள்ள. இந்த சித்தத்தையும் என்ன பண்ணுறான்னா, இந்த க்ஷேத்ரஜன் அப்படின்ற இந்த ஒரு சூப்பர் பவர், இந்த உலகத்தையே உண்டாக்கின அந்த பரபிரம்மம் எது எல்லாத்துக்கும் முன்றதுக்கும் உண்ணாரதோ, எது இந்த உலகத்துக்கே காரணமாக இருந்ததோ அது இந்த சித்தமாகிற இந்த வயரை இப்படி கலப்பி விட்டனே ஒரு கரண்ட் ஷாக் மாதிரி அடித்து இந்த விராட் ஸ்வரூபனானவன் முடிச்சின்றார். அவர் முடிச்சின்றதுக்கு அப்புறம் இந்த உலகமானது இயங்கினது அப்படின்னு இப்படி ஒரு புது தத்துவமாக இதை வர்ணித்தார். அப்பேற்பட்ட க்ஷேத்ரஜன் கிட்ட தான் நாம் போய் சேர வேண்டியவர், நாமெல்லாம் போய் சேர வேண்டிய இடம் அந்த க்ஷேத்ரஜன் தான். அப்பேற்பட்ட க்ஷேத்ரஜனாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை நம்ம பஜிப்போன்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணுறார். மேலே எல்லோரும் கலந்து பாராயணம் பண்ணுவோம். அச்ச ஷட்விம்சோऽध्यायः ஸ்ரீ பகவானுவாச அத தே சம்பிரவக்ஷ்யாமி தத்வானாம் லக்ஷணம் ப்ருதக் யத்விதித்வா விமுச்யேத புருஷः ப்ராக்ருதைர்குணைः ஞானம் நிஸ்ரேயசார்த்தாய புருஷஸ்ய ஆத்மதர்சனம் யதாஹுः வர்ணயே தத்தே
हृदयग्रन्थिभेदनम् अनादिरात्मा पुरुषः निर्गुणः प्रकृतेः परः प्रत्यग्धामा स्वयं ज्योतिः विश्वं येन समन्वितम् स एष प्रकृतिं सूक्ष्मां दैवीं गुणमयीं विभुः यदृच्छयैवोपगताम् अभ्यपद्यत लीलया गुणैः विचित्रासृजतीम् स्वरूपाः प्रकृतिं प्रजाः विलोक्य मुमुहे सद्यः स इह ज्ञानगूहया एवं पराभिध्यानेन कर्तृत्वं प्रकृतेः पुमान् कर्मसु क्रियमाणेषु गुणैरात्मनि मन्यते तदस्य संसृतिर्बन्धः पारतन्त्र्यं च तत्कृतं भवति अकर्तुरीशस्य साक्षिणो निर्वृतात्मनः कार्यकारणकर्तृत्वे कारणं प्रकृतिं विदुः भोक्तृत्वे सुखदुःखानां पुरुषं प्रकृतेः परम् देवहूतिरुवाच प्रकृतेः पुरुषस्यापि लक्षणं पुरुषोत्तमा ब्रूहि कारणयोरस्य सदसच्च यदात्मकं श्रीभगवानुवाच यत्तत्त्रिगुणमव्यक्तं नित्यं सदसदात्मकं प्रधानं प्रकृतिं प्राहुः अविशेषं विशेषवत् पञ्चभिः पञ्चभिर्ब्रह्म चतुर्भिः दशभिस्तथा एतत् चतुर्विंशतिकं गणं प्राधानिकं विदुः महाभूतानि पञ्चैव भूरापो अग्निः मरुन्नभः तन्मात्राणि च तावन्ति गन्धादीनि मतानि मे इन्द्रियाणि दशश्रोत्रं त्वग्दृक् रसननासिकाः वाक्करौ चरणौ मेढ्रं पायुः दशमवुच्यते मनोबुद्धिः अहङ्कारः चित्तमिति अन्तरात्मकं चतुर्धा लक्ष्यते भेदः वृत्त्या लक्षणरूपया एतावानेव सङ्ख्यातः ब्रह्मणः सगुणस्यः सन्निवेशो मया प्रोक्तः यः कालः पञ्चविंशकः प्रभावं पौरुषं प्राहुः कालमेके यतो भयम् अहङ्कार विमूढस्य कर्तुः प्रकृतिमीयुषः प्रकृतेर्गुणसाम्यस्य
निर्विशेषस्य मानवी चेष्टायतस्य भगवान् काल इति उपलक्षितः अन्तः पुरुषरूपेण कालरूपेण यो बहिः समन्वेत्येष सत्त्वानां भगवान् आत्ममायया दैवात् क्षुभितधर्मिण्यां स्वस्यां योनौ परः पुमान् आधत्तवीर्यं सासूत महत्तत्त्वं हिरण्मयं विश्वम् आत्मगतं व्यञ्जन् कूटस्थः जगदङ्कुरः स्वतेजसा अपिबत् तीव्रम् आत्मप्रस्वापनं तमः यत्तत् सत्त्वगुणं स्वच्छं शान्तं भगवतः पदं यदाहुः वासुदेवाख्यं चित्तं तत् महदात्मकं स्वच्छत्वम् अविकारित्वं शान्तत्वमिति चेतसः वृत्तिभिः लक्षणं प्रोक्तं यथापां प्रकृतिः परा महत्तत्त्वात् विकुर्वाणात् भगवद्वीर्यसम्भवात् क्रियाशक्तिः अहङ्कारः त्रिविधः समपद्यते वैकारिकः तैजसश्च तामसश्च यतो भवः मनसश्चेन्द्रियाणां च भूतानां महतामपि सहस्रशिरसं साक्षात् यमनन्तं प्रचक्षते संकर्षणाख्यं पुरुषं भूतेन्द्रियमनोमयं कर्तृत्वं कारणत्वं च कार्यत्वं चेति लक्षणं शान्तघोर विमूढत्वम् इति वा स्यात् अहङ्कृतेः वैकारिकात् विकुर्वाणात् मनस्तत्त्वम् अजायते यत्सङ्कल्पविकल्पाभ्यां वर्तते कामसम्भवः यद्विदुः ह्यनिरुद्धाख्यं हृषीकानाम् अधीश्वरम् शारदेन्दीवरश्यामं सम्राध्यं योगिभिः शनैः तैजसात्तु विकुर्वाणात् बुद्धिः तत्त्वम् अभूत् सति द्रव्यस्फुरण विज्ञानम् इन्द्रियाणाम् अनुग्रहः संशयोऽथ विपर्यासो निश्चयः स्मृतिरेव च स्वापयिति उच्यते बुद्धेः लक्षणं वृत्तितः पृथक् तैजसानि इन्द्रियाण्येव
क्रियाज्ञान विभागशः प्राणस्य हि क्रियाशक्तिः बुद्धेः विज्ञानशक्तिता तामसाच्च विकुर्वाणात् भगवद्वीर्यचोदितात् शब्दमात्रम् अभूत्तस्मात् नभश्रोत्रं तु शब्दगम् अर्थाश्रयत्वं शब्दस्य द्रष्टुः लिङ्गत्वमेव च तन्मात्रत्वं च नभसः लक्षणं कवयो विदुः भूतानां छिद्रदातृत्वं बहिरन्तरमेव च प्राणेन्द्रिय आत्मधिष्ण्यत्वं नभसो वृत्तिलक्षणं नभसः शब्दतन्मात्रात् कालगत्या विकुर्वतः स्पर्शो अभवत् ततो वायुः त्वक् स्पर्शस्य च संग्रहः मृदुत्वं कठिनत्वं च शैत्यम् उष्णत्वमेव च एतत् स्पर्शस्य स्पर्शत्वं तन्मात्रत्वं नभस्वतः चालनं व्यूहनं प्राप्तिः नेतृत्वं द्रव्यशब्दयोः सर्वेन्द्रियाणाम् आत्मत्वं वायोः कर्माभिलक्षणम् वायोश्च स्पर्शतन्मात्रात् रूपं दैवेरितात् अभूत् समुत्थितं ततस्तेजः चक्षुरूपोपलम्भनम् द्रव्याकृतित्वं गुणता व्यक्तिसंस्था त्वमेव च तेजस्त्वं तेजसः साध्वी रूपमात्रस्य वृत्तयः द्योतनं पचनं पानम् अदनं हिममर्दनं तेजसो वृत्तयस्त्वेताः शोषणं क्षुत्रुडेव च रूपमात्रात् विकुर्वाणात् तेजसो दैवचोदितात् रसमात्रम् अभूत्तस्मात् अम्भोजिह्वा रसग्रहः कषायः मधुरस्तिक्तः कट्वम्लः इति नैकधा भौतिकानां विकारेण रस एको विभिद्यते क्लेदनं पिण्डनं तृप्तिः प्राणान् आप्यायनोन्दनं तापापनोदो भूयस्त्वम् अम्भसो वृत्तयस्त्विमाः रसमात्रात् विकुर्वाणात् अम्भसो दैवचोदितात् गन्धमात्रमभूत् तस्मात् पृथ्वीघ्राणस्तु गन्धगः करम्भपूति सौरभ्यः
शान्तोग्राम्लादिभिः पृथक् द्रव्यावयव वैषम्यात् गन्ध एको विभिद्यते भावनं ब्रह्मणस्थानं धारणं सद्विशेषणं सर्वसत्त्वगुणोद्भेदः पृथिवी वृत्तिलक्षणं नभो गुणविशेषोऽर्थः यस्य तत् श्रोत्रमुच्यते वायोर्गुणविशेषोऽर्थः यस्य तत् स्पर्शनं विदुः तेजोगुणविशेषोऽर्थः यस्य तत् चक्षुरुच्यते अम्भोगुणविशेषोऽर्थः यस्य तद्रसनं विदुः भूमेर्गुणविशेषोऽर्थः यस्य सः घ्राण उच्यते परस्य दृश्यते धर्मः अपरस्मिन् समन्वयात् अतो विशेषो भावानां भूमौ एव उपलक्ष्यते एतानि असंहत्य यदा महदादीनि सप्त वै कालकर्मगुणोपेतः जगदादिः उपाविशत् ततस्तेन अनुविद्धेभ्यः युक्तेभ्यः अण्डमचेतनम् उत्थितं पुरुषो यस्मात् उदतिष्ठत् असौ विराट् एतदण्डं विशेषाख्यं क्रमवृद्धैः दशोत्तरैः तोयादिभिः परिवृतं प्रधानेन आवृतैर्बहिः यत्र लोकवितानोऽयं रूपं भगवतो हरेः हिरण्मयात् अण्डकोशात् उत्थाय सलिलेशयात् तमाविश्य महादेवः बहुधा निर्बिभेदकम् निरभिद्यतास्य प्रथमं मुखं वाणी ततोऽभवत् वाण्यावह्निरथो नासे प्राणः अतः घ्राणयेतयोः घ्राणाद्वायुः अभिद्येताम् अक्षिणी चक्षुरेतयोः तस्मात् सूर्यः विभिद्येताम् कर्णौ श्रोत्रं ततो दिशः निर्बिभेदविराजस्त्वक् रोमश्मश्वादयः ततः ओषधयश्चासन् शिष्णं निर्बिभिदे ततः रेतस्तस्मात् आप आसन् निरभिद्यत वैगुदम् गुदादपानो अपानाच्च मृत्युर्लोकभयङ्करः हस्तौ च निरभिद्येतां बलं ताभ्यां ततस्वराट् पादौ च निरभिद्येतां गतिस्ताभ्यां
ततो हरिः नाड्योऽस्य निरभिद्यन्त ताभ्यो लोहितमाभृतम् नद्यस्ततः समभवत् उदरं निरभिद्यत क्षुत्पिपासे ततस्यातां समुद्रस्तु एतयोरभूत् अथास्य हृदयं भिन्नं हृदयात् मन उत्थितम् मनसः चन्द्रमा जातः बुद्धिर्बुद्धेः गिरां पतिः अहङ्कारः ततो रुद्रः चित्तं चैत्यस्ततो भवत् एते हि अभ्युत्थिता देवाः नैवास्य उत्सापने अशकन् पुनः आविविशुः खानि तमुत्थापयितुं क्रमात् वह्निर्वाचा मुखं भेजे नोदतिष्ठत्तदा विराट् घ्राणेन नासिके वायुः नोदतिष्ठत्तदा विराट् अक्षिणी चक्षुषादित्याः नोदतिष्ठत्तदा विराट् श्रोत्रेण कर्णौ च दिशः नोदतिष्ठत्तदा विराट् त्वचं रोमभिः ओषध्यः नोदतिष्ठत्तदा विराट् रेतसा शिष्णमापस्तु नोदतिष्ठत्तदा विराट् गुदं मृत्युरपानेन नोदतिष्ठत्तदा विराट् हस्तौ इन्द्रो बलेनैव नोदतिष्ठत्तदा विराट् विष्णुर्गत्यैव चरणौ नोदतिष्ठत्तदा विराट् नाडीर्नद्यः लोहितेन नोदतिष्ठत्तदा विराट् क्षुत्रुभ्याम् उदरं सिन्धुः नोदतिष्ठत्तदा विराट् हृदयं मनसा चन्द्रः नोदतिष्ठत्तदा विराट् बुद्ध्या ब्रह्मापि हृदयं नोदतिष्ठत्तदा विराट् रुद्रः अभिमत्या हृदयं नोदतिष्ठत्तदा विराट् चित्तेन हृदयं चैत्यः क्षेत्रज्ञः प्राविशत् यदा विराट् तदैव पुरुषः सलिलात् उदतिष्ठत यथा प्रसुप्तं पुरुषं प्राणेन्द्रियमनोधियः प्रभवन्ति विनायेन नोत्थापयितुमोजसा तमस्मिन् प्रत्यगात्मानं धिया योगप्रवृत्तया भक्त्या विरक्त्या ज्ञानेन विविच्य आत्मनि चिन्तयेत्। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे तत्त्वसमाम्नाये षड्विंशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणम् गोविन्द गोविन्द
सद्गुरु विठलदास महाराज की जय।